அரூர்ல எந்த இடம்? பக்கத்துல வாங்க. உன் மகன் வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு, அதனால மதிமயக்கமாகி உன்னை வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கான். திருப்பி கொண்டு வந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? குடும்பத்தோட கொண்டு வந்து சேர்த்துறேன். குடும்பத்தை ஒன்னா கேச்சு சேர்த்தாச்சு போ. புண்ணியமா இருமா. சாரி நல்லா இருக்கும். தொழில் சம்பந்தமாக வேதனையும் கடன்பட்டு வந்த யார்? என்ன தொழில்? கால் சொல்லலாம். ஒன்றரை ஆண்டு காலங்களாக பழைய மாதிரி தொழில் வேகம் இல்லாமல் தளர்ந்த நிலைகளும், சில பேர்களோடு வெறுப்பு சண்டை பேச்சுவார்த்தைகளும் நடந்து சில குழப்பங்களை சுமந்தாய். உண்மையா? இந்த தொழில் சம்பந்தமாக மாந்திரிகத்தால் குழப்பம் அடைந்து இப்போது எந்த ஆர்டரும் வராம கடன்பட்டு வீட்டுக்குள்ள முடங்கியது போல் வேதனை நடக்கு. கால் ஒன்று சொல்லலாம். ஓம் ஓம் ஓம். வேற என்ன வேண்டும்? அந்த நகை வந்து சேரும். வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பார். அமாவாசைக்கு 3 நாள் வா. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? பிள்ளை பேர் என்ன பேரு? லோகித் ராஜர். இவர் தானா? இவர் யாரு? உங்க தம்பி. கால் வந்து சொல்லலாம். உட்கார தெரியாதா? அப்போ எந்த ஊர் உங்களுக்கு? கரூரா வேறையா? மகாளியம்மன் கோயில் எங்க இருக்கு? பட்டத்தரசி அம்மன் கோயில், மாரியாத்தா கோயில் இருக்கா? கருப்பசாமி, முருகப்பெருமான். கால் வந்துட்டான். சொன்னதே நானே நல்லே. என்ன வேண்டும் உன் பையனுக்கு? போ. சொன்னா வருத்தப்படுவீங்களா? 1 2 3 4 ஒரு நாளைக்கு ஒரு புல்லு 1.5 புல்லு ஓடும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, தவறான ஒரு பழக்கமும் இருக்கு. கையில் பணங்கள், தனக்கு வீட்டில் இருக்கிற பணம் போக தெரிந்தவங்கள்ட்டையும் நிறைய பணத்தை வாங்கி தேவையில்லாத செலவீடுகளை செய்து ஊர் வம்ப தரையில் தூக்கி போட்ட மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனை சீர்திருத்தலைன்னா குடும்பம் கேவலப்படி போயிடும். புரியுதா? கால் வந்துட்டு. உன் பையனை திருத்தி தெளிவு பண்ணி தரேன். எங்கேயும் மாட்டிக்கிடாம காப்பாற்றித்தாரேன். பௌர்ணமி இந்த அமாவாசைக்கு 3 நாள் அவனுடைய போட்டாவும் குறிப்பும் எடுத்துட்டு வா. ஜெயிச்சு தந்துருந்தேன். வெற்றி ஆகிடுச்சு. இந்தாடா தம்பி, நல்லா. கண்டிப்பாக அது வந்து சேரும். ஆளை கண்டுபிடிச்சு தந்துடுவேன். இப்போ கர்மசாமிக்கு சேலம் எல்லை. சேலம் கூப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து எப்படி என்ன வியாபாரமா? நான் அப்படியே வந்திருக்கணும். என் டோக்கன் இருக்கு, கூப்பிடுங்க. நாளைக்கு உண்டு உத்தரவு. காத்திருந்தால் கருணை உண்டு.
இடத்த அடைக்கணும், போய் உட்காருங்க. சேலம் குழந்தை பத்தி கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? குழந்தை பத்தி யாருக்குடா குழந்தை? புரியல. நான் அப்படி பேசுறேன், நீங்க அது உனக்கு குழந்தை நீ நினைக்கிற. குழந்தை வரம் சம்பந்தமாக யாரும் வந்திருக்கீங்களா? குழந்தை வரம் சம்பந்தமாக சேலம் எல்லையில இருந்து. சரி, தொழில் சம்பந்தமாக பணம் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? என்ன தொழில் அண்ணாச்சி அவர்களே? கால் வந்துட்டுவாங்க. நீங்க பத்திரி நாராயணா. இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வரலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. இப்ப அந்த புரோக்கர் தொழில வருமானம் நிறைய வரணுமா? அதான் பண நஷ்டம் அடைஞ்சிருக்கேன்னு கூப்பிட்டேன். யார்கிட்ட பணம் போயிடுது? வீட்டில் கல்யாண வேலை செஞ்சு காசு அப்படியே நிறுத்திக்கிட்டேன். காசு அவங்க கிட்ட எல்லாம் இல்லாதவரையும் எனக்கு பண்ணி கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் ஆழமாக பார்க்குறேன். கால் வந்துட்டு வா. அந்த பணத்தை வேணும்னே தான் நிறுத்தி வச்சிருக்காங்கப்பா. மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பணம் உனக்கு வர வச்சு தந்தா போதுமா? சரி, வர வச்சு தந்துடுறேன். வேலை அங்கே கிடைக்காது, வேற இடத்துல வாங்கி தரேன். ஓகே, எஸ். இந்தா 1.5 மாதத்தில் எல்லாமே வெற்றியாக நடக்கும். சந்தோஷமா இருந்துப்பா. நல்லா வார அமாவாசை யாகத்துக்கு வந்து சேர்ப்பா. கர்மசாமிக்கு என் பிள்ளையினுடைய மனதை பற்றி அறிவை பற்றி எனக்கு மனம் குழப்பமா இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? கால் வந்துட்டுவாங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் எங்க இருக்கு? அப்படியா? மெயின் ரோட்டில் இறங்கணும் உடனே அரிசி கடை வருது பக்கத்தில். வாங்க. சேலத்தில் எந்த இடம்? உங்கள் ஏரியாவுக்குள்ள போகிற இடத்துல அரிசி கடை இந்த மாதிரிலாம் இருக்கா? இருக்கா? அதை தாண்டின சந்துக்குள்ளே கோயில் இருக்கா? இருக்கா? ஆ, சரி, ஓகே. அப்போ நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். ரைஸ் பிராண்ட். என் பிள்ளை நாங்கள் நினைக்கிறது மாதிரி உயர்வா படிப்பானா படிக்க மாட்டானா, அவனுடைய கவனத்திலும் நடைமுறையிலும் படிப்பு செட் ஆகாத மாதிரி இருக்க, அதனால் நாங்கள் வீணா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இருக்கா இல்லையா? அவனுடைய மனதை தெளிவுபடுத்தி நான் படிக்க வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு. ஒரு லட்சம் 1 லட்சம்னு சத்தம் கேட்க, என்னது 1 லட்சம்? படிக்கிறதுக்காக சேர்த்துலான்னு பார்த்தோம். நாங்கள் சரியில்லை அப்படின்றாங்க. அவன் நல்லா ஹை லெவலில் படிக்கணும்னு நினைக்கிறான் சாமி. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்றான், படிக்க மாட்டான், உட்கார மாட்டான். இல்லைடா, 1 லட்சம் 1 லட்சம்னு சத்தம் கேட்குது, அது என்னன்னு கேட்டேன். யாரெல்லாம்? அந்த 1 லட்சம் நான் தந்துட்டேன். உன் பையனை படிக்கவும் வச்சிருவேன், பீஸும் தந்துடுவேன், வெற்றியும் ஆக்கியாச்சு. அது நீ அடுத்த உத்தரவுல கேட்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நான் கூப்பிட்டதுக்கு பதில் என்ன? பணம் கிடைச்சாச்சு, சேர்த்து வைங்க, பிள்ளைய ஐஸ்வர்யமா ஆக்கிடுவோம். நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு சேலம் எல்லை கல்யாணம் சம்பந்தமான கேள்வி.
உனக்கு இன்னொரு கேள்வி, இன்னொரு ஆள் இருக்காங்களா, அது யாரு? திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருக்குப்பா? முன்னால் வந்து நிற்கலாம். கல்யாணம்மா கல்யாணம் 60 கல்யாணம். இன்னொருத்தர காலம் 3 இடத்துல இருக்கா? இப்போ ஒரு 3 இடத்துல ஒரு திருமண தகவல் இருக்குப்பா. அதுல ஒரு இடத்த உனக்கு செம்மையாக்கி நடத்தி வச்சுருந்தா போதுமா? சரி, இந்தா அந்த லெட்டரை வர வச்சாச்சு, அங்கே தயாராகிடுது. தபாலுக்கு மட்டும்தான் லேட்டு. ஜெயிச்சு அப்படி வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். கருப்பதான் பேசாமல் இருந்தால் எப்படி இருக்க முடியும்? ஊமையாக இருக்க முடியும்? ஓ, அப்படி சொல்றீங்க. தலையை நிமிந்து நிற்க முடியலை, வலிக்கு. தொழிலால் நஷ்டமும் கடனும் பட்டிருப்பேன், உண்மையா? வண்டி எங்க இருக்கு? வேற மாநிலத்தில் நிக்கி. பிள்ளைங்களை நினைச்சு மனக்குழப்பம் அடைந்தா வீட்டுக்குள்ள நிம்மதியா தலை தூக்கி இருக்க முடியல. நம்ம சொல்லுக்கு கட்டுப்படாம வீட்டுக்குள்ள அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை எடுக்காங்க. இந்த நிலைகளை மாற்றணும். கால் வந்துட்டு வா. வாடா, உன் கடனை நான் அந்த வருஷத்துல தீர்த்து தந்துருந்தேன். வண்டியை நல்லா ஓட்டித்தாரேன். ஆமா, நல்லா ஓட்டித்தாரேன். கல்யாணத்துக்கு தடை இல்லாமல் ஆக்கித்தாரேன். நிற்பாங்க. இனிமேல் உங்ககிட்ட வேலைக்கு வந்து ஆள் நிற்கும். சந்தோஷமா இருக்கு. சரி, உத்தரவு இன்னைக்கு தான். வாங்கிக்கா, வெற்றி உண்டு. போ. கர்மதாமிக்கு மகனை பத்தி காட்டு வந்தது யார்? பையனை பத்தி காட்டு வந்தது யாரு? பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்துல இருக்கும். சங்கு சக்கரம் தனுசோடு வாழ்தண்டோடு இருக்கிறார். அதான் அந்த கருடனை பார்த்து தான் கேட்டேன். எங்க என்ன செய்யணும் பையனுக்கு? இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. அவனை நான் திசை திருப்பி வந்தது, நீ கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. அண்ணன் தங்கை உறவு முறை சரணா, நாளை காலையில் என்னை பார்த்து போ. மாற்றி தாரேன், குழப்பமெல்லாம் ஆக்கிடுவோம். 2 வரையும் ஓடாமல் நிறுத்துதான் போ. மனைவியின் ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வீட்டில் பெண்ணினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாருக்கா? என்ன செய்யுது? கால் அது சொல்றது உன் மகாதான் அப்படி சொல்லுதா? உன் மகனுடைய உடல்நிலையில் மறைமுகமான ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பின் காரணத்தினால் நமக்கு உயிர் பெயரும்னு அவ பயந்துகிட்டு இருக்கான். அவளை சாக விடாம காப்பாத்தி மங்களகரமான காரியத்தை உன் வீட்டில் நடத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா என் செல்லம். கால் வரலாம். நெல் இந்த கனியை வீட்டு வாசல்ல மஞ்ச துணில இந்த விபூதி 5 ரூபா. 5 ரூபா. வெத்தலை பாக்கு இந்த கனி இந்த 5 ரூபா விபூதி எல்லாம் சேர்த்து ஒரு துணியில கட்டி வீட்டு வாசல்ல தொங்க போட்டுக்கோ. தினமும் கும்பிடு, வெற்றி உண்டு. இந்த அப்படி நல்லா இருப்போம். கர்மதாமிக்கு கள்ளக்குறிச்சி எல்லை யாருப்பா? கள்ளக்குறிச்சி
கள்ளக்குறிச்சியா? யாரெல்லாம் வந்தியே? வாங்க. என்னப்பா வேணும்? யாருக்கு என்ன செய்யுது? மனக்குழப்பம் மாதிரி. கண்ணை முடிக்கா, இந்த கையை குப்புற வை. காலில் வந்துட்டு வரலாம். உங்க ஊர்ல இருந்து வயக்காட்டுக்குள்ளோடி நடந்து போனா ஒரு கோயில் வருது, அது என்ன கோயில்? அப்படியா? உங்களுக்கு புரியலையே? அது உங்க வீட்டுல இருந்து வயல்வெளிகள் விவசாய நிலங்களோடி நடந்து போனா ஒரு கோயில் தெரியுது, அது என்ன கோயில்? அந்த கோயில் இருக்குன்னு ஒழுங்கா போய் கும்பிட்டு இருக்கீங்களா? மூன்றாண்டு காலங்களாக உடம்புல முதுகெலும்பு பக்கத்தில் வலியும் மனக்குழப்பமும் பித்து பிடிச்சது மாதிரி உள்ள பிரச்சனையும் இருக்கும். இருக்கா? செய்வன கோளாறு இருக்குமோங்கிற ஒரு மனக்குழப்பமும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் உண்டு. நடந்தது உண்மை. இதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். ஏம்மா உனக்கு கள்ளக்குறிச்சியா? ஆ, அப்படியா? இப்போ இருக்கிறது பெங்களூரா? ஓ சரி சரி. பெங்களூர் உத்தரவில் உன்னை கூப்பிடுறேன், போய் அமைதியாக உட்காரு. இந்த நிலையிலிருந்து மாற்றி தாரேன். 3 முறை என்னை பார்ப்பா. வேற என்ன வேணும்? அதெல்லாம் செலவை மாற்றியாச்சு, வரவை பெருக்கியாச்சு. பாரு, பணம் தந்துருக்கேன். ஜெயித்துக்கா 3 முறை என்னைய பாருங்க. அமாவாசைக்கு 3 நாள் வந்துருங்க, வச்சு ஆக்கிடுவோம். கால் வந்துட்டு வரலாம். கண்ணென்ன கண்ணென்ன காலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன நினைக்குது. தம்பி யாரு? நண்பன். யாருக்காவது ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியும். அப்போ நீங்க அங்க இருங்க. என்ன தம்பி, பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாப்பா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வரலாம். முருகா. சேந்தனை செங்கோட்டு வெப்பனனை திருச்செங்கோடு முருகனை போய் பார்த்திருக்கியாப்பா நீ? திருச்செந்தூருக்கு போயிருக்க. திரு செங்கோட்டுவனை பார்த்திருக்கிறாயா? திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர சுவாமி, அங்க ஒரு முருகன் இருக்காரு, செங்கோட்டுவன். அருணகிரியார் திருப்புகழ்ல கந்தர் அலங்காரமும் திருப்புகழும் செங்கோட்டுவனுக்குத்தான் அதிகமே. பக்கத்தில் வாங்க. என்ன பண்ண வேண்டும்? உங்களுக்கு சாதகமாக வரணுமோ? 1 2 3 4. உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஒரிஜினாலிட்டியா? அத மாதிரி வேற பத்திரம் யாராவது போட்டிருக்காங்களா? 3 பிரதி இருக்க, 3 பங்குல. மூணு பிரதி இருக்கு. அதனால உங்க பக்கத்துல நியாயத்தை வர வச்சா போதுமா? காலம் சொல்லலாம். கருப்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? கண்ணை மூடுங்க. ஆவணிலிருந்து தொழில் தொடங்கு, நிலையானதை ஆக்குதேன், நிரந்தர வருமானமும் தரேன், அதுக்குள்ள நீதிமன்றத்திலிருந்து நல்ல செய்தியும் தரேன்.
வெற்றி உண்டு மகனே. வியாபார ஸ்தாபனம், ஸ்டீல் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக தொழில் நடத்தலாம். அது எனக்கு தெரியாது. நடத்து, நான் தாரமிட்டேன். வெற்றி உண்டு. போ. எடுக்கணும் அந்த வண்டிக்கு நீ சொல்லுத நம்பர் வைக்கணும். அது எனக்கு நல்லாவும் ஓடணும், நாங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணடியா கேட்க வந்திருக்கான். வாமா, வண்டி எடுத்துட்டிய, வா பேவுல கால் ஒன்று வா. உட்கார். உன்னுடைய பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு உன் உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய சக்தியை நீக்கி வெற்றியாக்கியாச்சு. இனி கவலைப்பட வேண்டாம். வேற என்ன வேணும் உனக்கு? தொழில் நல்லாக்கி தரேன். இந்தா, அடுத்த மாதம் இன்னொரு டெய்லரிங் போட்டுக்கோ, வண்டியும் எடுத்து வச்சுக்கோ, போடு. அந்த வலியை தீர்த்துருவோம். நிப்பாட்டு, கண்ணை மூடு, நெல். எஸ், கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பெங்களூர்ல இருந்து. வாமா, யாருக்குமா திருமணம்? யாருக்கு? உங்களுக்கா? கால் வருதா? அது திருமணம் அல்ல, மறுமணம். மக்கள் தெய்வத்தை கேட்பது நியாயம் தானே? உன் வாழ்க்கைக்கு பச்சை கொடி காட்டியாச்சு. கால் வந்துட்டு வா. வணக்கம். மறுமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீழ்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கு. பூரண நம்பிக்கையோடும் விருப்பத்தோடும் ஒரு முடிவான வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்குது உனக்கு. உண்மையா இல்லையா? அதனால சில பேர்கள் பேசுறாங்க, அதுல எனக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாம வாழ்க்கையை நான் ஏமாந்துடக்கூடாங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டோம். என்னடா பரமசிவா, நல்லா இருக்கியா? சும்மா இருக்கேன? வாமா, இந்த வைகாசியில உனக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்து தாரேன். உன் வாழ்க்கை துணையாக அமையும். வெற்றி உண்டு. குங்குமம் சூடிக்கொள், புண்ணியமாக. ஓ கர்மசாமி ஐயா, நான் நினைக்கிறத மாதிரி ஒரு சொத்து அமையணும். என் சொத்து இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கு. அந்த அதிசயம் எனக்கு கிடைக்கணும். கால் ஒன்று சொல்லலாம். என்னதான் புன்னகையோ, ஒரு பொம்பளையால உன் குடும்பத்துக்குள்ள மன அமைதி குறைந்து வேதனை நடக்குடா. அவ மனசை திருப்பி தெளிவு பண்ணி தந்துருந்தேன். அதே மாதிரி ஒரு சொத்து ஒரு புனிதமான ரெக்கார்ட்ஸாக மாறணும். அந்த ரெக்கார்ட்ஸை ஓகே பண்ணி தந்துருந்தேன். கால் ஒன்று. உன் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தி பேசுவது போல அடிக்கடி கனவிலும் நினைவிலும் கருத்திலும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி சொல்லுவது உண்மையா? அது உண்மையாக இருந்தால் நான் நினைக்கிற பொருள் எனக்கு கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா என் வீட்டுக்குள் கூடிய தெய்வ சக்திய அது என்ன என்று சொல்வது? கற்பனை என்று சொல்வதா, மனசு என்று சொல்வதா, ஆசை என்று சொல்வதா என்ற ஒரு குழப்பம் உன் ஆள் மனதில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? காலம் வரலாம். நீங்க நினைக்கிற இடத்துல கால் வச்சு பார்த்தா தன் வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் இருக்கிறதே என்று கேட்டு வந்தது யாரப்பா? மனைவி எங்கடா இருக்க? கால் ஒன்று.
உங்க வீட்டில் அப்படி இருக்காக்கா? பக்கத்துல வா, பக்கத்துல வா அப்படின்னு இருக்கு, அப்படின்னு இருக்கு. இவருக்கு முதல்ல சொல்லிக்கிடுவோம் மகராசி, இவருக்கு முதல்ல சொல்லிக்கிடுவோம். என்ன அருந்து போனேன் உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே. இப்ப என்னடா செய்யணும்?